கடந்திருக்கு. தமிழகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ உள்ள ஒரு புதிய அரசுக்கு 100 நாள் போதாது. குறைந்தது ஒரு 6 மாதம் 8 மாதம் கடந்துதான் ஒரு பிடி இருக்கும், ஒரு பிடிப்பு கிடைக்கும். அந்த வகையிலே 100 நாட்கள் கடந்த தமிழக அரசு ஊழல் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. இன்னும் கூடுதல் நிர்வாகத்திலே கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அனுபவம் இல்லாத ஒரு அரசு பல நல்ல முயற்சிகளை, புதிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் இன்னும் திட்டங்கள், குறிப்பாக நிதி ஒதுக்கீடு போதுமான அளவு இல்லை. விவசாயிகளுக்கு இன்னும் முன்னுரிமை வழங்க வேண்டும். விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். இது நீண்ட நாள் கோரிக்கை. சமீபத்தில் சட்டமன்றத்தில் இந்த பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமாக விவாதம் நடந்த பொழுது, விவசாயிகள் சார்ந்த அரசு எங்களுடைய அரசு என்று, விவசாயிகள் கண்ணீரை துடைக்கின்ற அரசு என்று சொன்னார்கள். அதே வகையில் அந்த வேகத்தில் விவசாயிகள் பெற்ற கூட்டுறவு வங்கி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். பல மாநிலங்களை செய்திருக்கின்றார், மகாராஷ்டிரா மாநிலத்தில் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய காவிரி பிரச்சனை, மேகதாது அணை கர்நாடகா கட்டக்கூடாது, வேகமாக அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். DK சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் கர்நாடக மற்றும் டெல்லிக்கு சென்றிருக்கின்றார். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அரசியல் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் ஒரே ஒரு அரசியல் அழுத்தம் கூட நம்ம கொடுத்தது கிடையாது. ஆனால் அவர்கள் இந்த 3 மாதத்திலே 3 அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி 4 முறை கர்நாடக முதலமைச்சர் டெல்லிக்கு சென்றிருக்கின்றார். நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட கூட்டல. சட்ட அழுத்தம் அது வேறு, அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். உச்ச நீதிமன்ற வழக்கு போட்டா போதாது. அதே போன்று நம்முடைய காவிரி டெல்டா விவசாயிகள் வைத்து கர்நாடக அரசு மீது ஒரு வழக்கு தொடர வேண்டும். நீங்க பேசக்கூடாது. ஆனாலும் என்ன வழக்குனா, குறுவை சாகுபடி முற்றிலும், அதாவது மிகப்பெரிய ஒரு நட்டம். கடந்த ஆண்டு 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்தார்கள். இந்த ஆண்டு 2.5 லட்சம் ஏக்கர் தான் சாகுபடி செய்ய முடிந்தது. இப்போ மேட்டூர் அணைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி நீரை திறந்த முதலமைச்சர் அவர்கள் செல்ல இருக்கின்றார் என்று செய்தி வந்திருக்கிறது. இது சம்பாவுக்கு தான் தேவைப்படும். அப்போ குறுவை சாகுபடி முற்றிலும் அழிந்து விட்டது. அதற்கு ஈடு செய்ய ஒரு வழக்கை தொடர வேண்டும். காரணம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின்படித்தான் மாதம் கர்நாடகா நமக்கு நீரை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் நீர் இருந்தும் நமக்கு அந்த நீரை பகிர்ந்து கொள்ளவில்லை கர்நாடகா. அதனால் நிச்சயமா அந்த வழக்கு போட்டா உறுதியாக தீர்ப்பை கொடுப்பார்கள். ஏன்னா இந்த ஆண்டு மட்டுமில்லை, வருகின்ற ஆண்டுகள் இதே நிலையில் தான் இருப்பார்கள். இதே நிலைப்பாடு தான் இருக்கும். அது இதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இப்போ சட்டமன்றத்தில் முதல் முறையாக லைவ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது